ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 23 நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி. இந்த 3 பொருட்களை கட்டாயம் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா எல்லா செல்வங்களும் வீடு தேடி வரும். கடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஒரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு இருந்தாலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தனி சிறப்பு வாய்ந்தது. இது சித்ரா பௌர்ணமின்னு அழைக்கிறோம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோயில்களுக்கு போயிட்டு புனித நீரில் நீராடிக்கிட்டு கண்டிப்பாக விரதம் வந்து வழிபட்டா நம்ம பாவங்கள் தீரும். 2024 இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருது. இரவு 7:50 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. சித்ரா பௌர்ணமி தினம் இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை வருது. முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். அதே நேரம் நம்ம அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது கூட சித்திரகுப்தரை வணங்குறது மூலயமா நம்மளோட பாவங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் யமதர்மனோட உதவியாளர். நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை அவர் தான் கணக்கு வச்சுக்கிறார். சித்ரா பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தர் அவதரிச்சார் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறாகவே இருக்குது. அப்பேற்பட்ட சித்திரகுப்தரை நம்ம வணங்குறது மூலயமாவும் சில விஷயங்கள் நல்லது செய்கிறது மூலயமாவும் சித்திரகுப்தர் நம்மளோட பாவங்களை கர்மாக்களை அழித்து நமக்கு புண்ணியங்களை சேர்ப்பார் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா டைமண்ட் கற்கண்டு. நாளைக்கு பௌர்ணமி தினம். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு உரிய நிறம் வெள்ளை. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அதுவும் இனிப்பு கலந்துருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்தது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ மகாலட்சுமியோட அம்சம். இந்த வாசத்துக்கு மயங்காத நல்ல சக்தியே கிடையாது. அப்பேற்பட்ட மல்லிகைப்பூவை ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்தது மஞ்சள் குங்குமம். மஞ்சள் குங்குமம் பொதுவாகவே மங்களகரமான ஒரு பொருள், மங்களத்தை உண்டாக்கும். அதனால் கண்டிப்பாக மஞ்சள் தூள் மஞ்சளாக வாங்கினாலும் சரி, இல்லை மஞ்சள் கிழங்காக வாங்கினாலும் சரி, மஞ்சளையும் குங்குமமும் வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைங்க. அடுத்து நம்ம பல பதிவு சொல்கிற ஒரு விஷயந்தான் கல்லுப்பு. கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம். செவ்வாய்க்கிழமையில் ஒரு 10 ரூபாய்க்கு கல்லுப்பை வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைங்க. கடன் சுமை படிப்படியாக குறையும். வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும். அடுத்ததாக பச்சரிசி. பச்சரிசி சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருள். அதே மாதிரி பச்சரிசியை ஒரு கைப்பிடியாவது புதுசாக வாங்கி உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். இப்போ சொல்லிக்கூடிய பொருட்கள் எல்லாமே மொத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கினாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த ஒரு நாள். முருகனுக்கு உகந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரை. துவரம் பருப்பு வாங்கி கூட நீங்கள் வீட்டோட பூஜை எல்லாம் வைக்கலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு, மல்லிகைப்பூ, கல்லுப்பு, மஞ்சள் குங்குமம், பச்சரிசி, இந்த பொருட்களில் குறைஞ்சது ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி வீட்டோட பூஜையில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக கடன் சுமை குறையும், பணப்புழக்கம் அதிகமாகும், எல்லா செல்வங்களும் வீடு தேடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.